திமுக அரசு பதவியேற்பதற்கு முன்பே 2019 தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, 2024 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, இதில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது என்ன, இந்த குற்றச்செயல் ஏதோ இயல்பாக நடக்கலை, இது ஒரு பெரிய சதித்திட்டத்தோடு நடந்தது, இதில் ஈடுபட்ட அனைவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் 21 அதிகாரிகள் மேலே துறை சார்ந்த நடவடிக்கையும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இவர்களெல்லாம், அதாவது டிஐஜியாக இருந்த அன்றைய ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ், டிஐஜியாக இருந்த கபில்குமார் சரஸ்கர், கலெக்டராக இருந்தவர், இப்படி எல்லாத்து மேலேயுமே ஆணையம் சொல்லியாச்சு. தமிழ்நாடு அரசு இது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே செய்யலை. எவனெல்லாம் குற்றப்பின்னணியில் இருந்த அதிகாரிகளோ அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முதுகெலும்பில்லாத, அதற்கான திராணியற்ற அரசாகத்தான் திமுக அரசு இருந்தது. மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது தமிழ்நாடு மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய, மனித உரிமை நேசிக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய கோபம். இவர்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, அதிமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துச்சு. அந்த ஆயுதத்தை என்ன கேட்டிங்கன்னா, இவங்க அதிகாரத்துக்கு வந்தோடனே குப்பையில் போட்டாங்க. ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஜெகநாதன்ட்டு இவர் ஒரு கல்குவாரியை மூடுறார். சட்டவிரோதமாக பல கோடி இழப்பை ஏற்படுத்த கல்குவாரியை அதற்கான ஆவணங்களை கொடுத்து அதிகாரிகள் வச்சு மூட வைக்கிறார். மூட வைத்த உடனேயே அவரை வாகனம் வச்சு கொள்றாங்க. இவர் என்ன கொடூரமான முறை, அவர் கொன்னது, கிடக்கிறது, பாடி எல்லாமே வருது. செய்தித்தாள் 4 நாள் பாடி வச்சு நாங்கள் மருத்துவமனையில் போகிறோம். இப்போ விஜய் வந்த பொழுது, அந்த நெரிச்சல் இறந்த பொழுது இவங்க எல்லாம் ஒடியாந்தாங்க. ஆனால் 4 நாள் வச்சு போராடுறோம், எட்டி கூட பார்க்கல. கலெக்டர் எங்களை கைது பண்ணி வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு பிரபுசங்கர் என்ற கலெக்டர் சொல்கிறார், ரவுடி மாதிரி பாடி வாங்கலைன்னா உன் பையனை படிப்பே முடிக்க விட மாட்டேன், தடுத்துக்கணும். டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டுக்கு வந்த திட்டமெல்லாம் வேற ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு 2 சொன்னாப்படி. முதல்வர் பதவியேற்று 1 வாரம், இன்னும் அதுக்கு அமைச்சர் கூட போடல, அதுக்கு துறை செயலாளர் கூட போடல, வேற ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா நேற்று வரைக்கும் நீ தாண்ட அதிகாரத்தில் இருந்தா. எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை. அப்பாவு ஒரு ஸ்பீக்கர், அவர் அடிச்சிருக்காங்க கனிம கொள்ளை. ஆமா, அப்பா இப்ப கல்குவாரி கொள்ளை மட்டும் நினைச்சுக்காதீங்க. வைகுண்டராஜன் தாதுபணல் கொள்ளை நடத்திட்டு இருந்த காலத்திலையும் அப்பாவு பேசியதே கிடையாது. 53 குவாரிங்க. எங்க ராதாபுரம் தாலுக்கால மட்டும் வாய் திறந்து பேசினது இல்லை. அதில் எத்தனை படுகொலை ஆயிருக்குது. இந்த கற்களை எடுப்பது, மணல் எடுக்கிற மாதிரி ஜேசிபி வச்சு எடுக்க முடியாது. இதற்கு எல்லாமே வெடிமருந்து வேண்டும். அப்போ 1 கிலோ வெடிமருந்து இருந்தால் 6 டன்னு தான் பண்ண முடியும். ஒரு லாரி 6 சக்கர வண்டினா 18 டன்னு அதில் போகலாம். அப்போ 3 கிலோ வெடிமருந்து கணக்கு. அப்போது நீங்கள் 16 லட்சம் டன் கல், கிட்டத்தட்ட 200 டன். 200 டன்னு 20 லாரி, 20 லாரி அளவுக்கு வெடிமருந்து சட்டவிரோதமாக எந்த நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வந்தார்? வணக்கம் தோழர். வணக்கம். நாளை ஸ்டெர்லைட்டில், அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 13 பேர் கொல்லப்பட்டு, அதன் காரணமாகவே திமுக ஆட்சிக்கும் வந்தது. அது ஒரு முக்கிய, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணிச்சு திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைக்கிறதுக்கு. ஆனால் வந்துட்ட பிறகு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த துப்பாக்கி சூடு நிகழ்வை எப்படி கையாண்டுச்சு, அருணா ஜெகதீசன் கூட போட்டாங்க, அதோடைய முடிவுகள் என்ன, இந்த காவல்துறை சுட்ட காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் அதை மறுபடியும் உங்கள் வாயிலேருந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த அரசு எப்படி இந்த இவ்வளோ பெரிய மனித உரிமை அத்துமீறலை ஒரு அணுகுச்சு? முதல்ல உங்களுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் புதிதாக ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்குது. அதற்கு தமிழ்நாட்டில் எங்களுடைய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நீங்கள் 13 பேர் நீங்கள் 13 பேரில் 16 பேர்
16 அதாவது 13 பேர் வந்து அந்த சம்பவம் அன்னைக்கே இருந்தீங்க. தொடர்ச்சியாக தாக்குதலுக்குள்ளாகி படுகொலை செய்யப்பட்டவங்க மொத்தம் 16 பேர். இதை ஹென்றி டெபேன் அவர்களும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த 16 பேர் இறந்து, இங்கே வந்து அருணா ஜெகதீசன் ஆணையமும் 16 பேர் தான் 16 பேர் நாம் சொல்லிக்கிறோம். இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு 8ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்க தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வீர வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறோம். திமுக அரசு பதவியேற்பதற்கு முன்பே 2019 தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, 2024 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, இதில் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது என்ன, இந்த குற்றச்செயல் வந்து ஏதோ இயல்பாக நடக்கலை. இது வந்து ஒரு பெரிய சதித்திட்டத்தோடு நடந்தது. இதில் ஈடுபட்ட அனைவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் 21 இதற்காக நியமிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து 2021 இது வந்து அதிமுக ஆட்சியிலேயே அந்த ஆணையத்தை அமைச்சிட்டாங்க. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே இடைக்கால அறிக்கையை கொடுத்தாங்க. 22 முழுமையான அறிக்கையை கொடுத்து அது சட்டசபையிலும் வைத்து நிறைவேற்றப்பட்டாச்சு. அந்த ஆணையம் வந்து ஆக்ஷனுக்கான வகையில் வந்தாச்சு. அதில் மிக முக்கியமாக சொன்னது 21 அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், காவல்துறை, வருவாய்த்துறையை சார்ந்த 21 அதிகாரிகள் மேலே துறை சார்ந்த நடவடிக்கையும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் இவர்களெல்லாம், அதாவது டிஐஜியாக இருந்த அன்றைய ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ், டிஐஜியாக இருந்த கபில்குமார் சரத்கர், கலெக்டராக இருந்தவர், இப்படி எல்லாத்து மேலேயுமே ஆணையம் வந்து சொல்லியாச்சு. தமிழ்நாடு அரசு இது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எதையுமே செய்யலை. செய்யாத மட்டுமல்ல, டிஐஜி ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் டிஜிபி ரேங்க் வரைக்கும் போய் இப்போ ஓய்வு பெற்று பணப்பயன் அடைஞ்சிட்ருக்கார். அதே போல் சைலேஷ்குமார் யாதவ் அதிமுக ஆட்சியில் டிஐஜியிலேருந்து ஐஜி ஆனார். அவருக்கு நல்ல பொறுப்பில் கொடுத்து பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க. எப்படி வந்து சாராயத்தை எதிர்த்து போராடிய மக்களை அடித்த பாண்டியராஜன் எஸ்பியை கொண்டு வந்து இங்கே குளத்தூர்லேயே டிசியை போட்டு வச்சுருந்தாங்களோ, அந்த மாதிரி எவன்லாம் குற்றப்பின்னணியில் இருந்த அதிகாரிகளோ அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு முதுகெலும்பில்லாத, அதற்கான திராணியற்ற அரசாகத்தான் திமுக அரசு இருந்தது. மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது தமிழ்நாடு மக்களுக்கும் அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய, மனித உரிமை நேசிக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய கோபம். இதை தூத்துக்குடி மக்கள் தேர்தலையும் அதை வந்து வெளிப்படுத்திட்டாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சொன்னது ஒன்று செய்யவே இல்லை. சொன்னதுக்கும் செஞ்சதுக்கு சம்மந்தமே இல்லை. இன்னொன்று, அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் வந்து இழப்பீடு 50 லட்ச ரூபா கொடுக்கணும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 20 லட்சம் கொடுத்தாங்க, இவங்க 20 லட்சம் கொடுத்துருந்தாங்க. இன்னும் 10 லட்ச ரூபா கொடுக்கணும். அதை வந்து இன்றைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கல. அதே போல் இதில் வந்து பலர் வந்து உடல் ஊனமுற்றிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் எந்த விதமான இழப்பீடோ அல்லது முறையான அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை செய்வதற்கோ இதெல்லாம் எதையுமே செய்யலை. இவர்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, அதிமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்துச்சு. அந்த ஆயுதத்தை வந்து என்ன கேட்டிங்கன்னா, இவங்க அதிகாரத்துக்கு வந்தோடனே குப்பையில் போட்டாங்க. அதை எதையுமே செய்யலை. ஆனால் மக்களுடைய மனம் தீரா கங்காகத்தான் இருந்துட்டு இருந்தது. இதனுடைய தொடர் விளைவு தான் 2024 வந்து டங்ஸ்டன் ஏலம் மதுரையில் இந்துஸ்தான் ஸ்டெர்லைட் இந்துஸ்தான் சிங்க் 5000 ஏக்கர் எடுத்த பொழுது லட்சக்கணக்கான மக்கள் எப்படி வந்து ஸ்டெர்லைட்டில் வந்து நின்னாங்களோ, அதே மாதிரி இங்கே லட்சக்கணக்கான மக்கள் மதுரையில் நின்று தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இது வந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நாம் பார்க்க முடியும். அப்படியான ஒரு வரலாற்றை வந்து தமிழகம் படைத்து காட்டியிருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய முதல் வேண்டுகோளை ஸ்டெர்லைட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணமும், அது மட்டுமல்ல இந்த அதிகாரிகள் மேலே என்ன, இதை வந்து என்ன கேட்டிங்கன்னா, கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அதிகாரிகள்லாம் உச்சபட்சமாக கொளுத்து போய் கிடக்கிறாங்க. எந்த விதமான தவறுகள் வேணாலும் பண்ணலாம், நம்ம மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது அப்படிங்கிறத அதிகாரிகளுடைய மன இயல்பாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில், இப்போ ஈரோடு மாவட்டமோ, கரூர் மாவட்டமோ, திருப்பூர் மாவட்டமோ, கோயம்புத்தூர் மாவட்டமோ 5000 கணக்கான மனுக்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே. ஆனால் ஒரு மனு மீது கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும், அது திமுக வந்த பின்பு, அதிமுகவாவது பேரளவு சில நடவடிக்கை இருந்தது. திமுக வந்த பின்னாடி தமிழ்நாட்டில் அதிகாரிகள் ஆட்சி, அதிகாரிகளை எந்த தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த நடவடிக்கையும் நம்ம மேலே இல்லைங்கிற
நிலை இருந்தது. எனவே அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் கூட இந்த கவனத்தில் ஒன்று சொல்கிறேன். இது கரூரில் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் ஜெகநாதன்ட்டு இவர் வந்து ஒரு கல்குவாரியை மூடுறார். சட்டவிரோதமாக பல கோடி இழப்பை ஏற்படுத்த கல்குவாரியை அதற்கான ஆவணங்களை கொடுத்து அதிகாரிகள் வச்சு மூட வைக்கிறார். மூட வைத்த உடனேயே அவரை வந்து வாகனம் ஏற்றி கொள்கிறாங்க. இவர் என்ன கொடூரமான முறை அவர் கொன்னது கிடக்கிறது பாடி எல்லாமே வருது, செய்தித்தாள் வந்தது. இவரை கொன்ன பின்னாடி இவர் வந்து திமுகவினுடைய கிளை செயலாளர். ஏற்கனவே 2016 அறிவிக்கப்பட்ட தேர்தலில் வந்து இவர் வந்து 5000 இதுக்கு வந்து நிறுத்தப்பட்ட ஒரு தேர்தல் ஆனால் நடக்காமல் போயிடுச்சு. செந்தில் பாலாஜிக்கு மிக நெருக்கமான உறவினர், அங்கிருந்த எம்எல்ஏக்கு மிக நெருக்கமான தொழில் கூட்டாளி. ஆனால் இவர் இறப்பிற்கு இரங்கல் கூட திமுக அரசு தெரிவிக்கும். இதுக்காகவே 2019 2021 செப்டம்பர் 10 ஒரு படுகொலை ஆகிறார். 4 நாள் பாடி வச்சு நாங்கள் மருத்துவமனையில் போராடுறோம். இப்போ விஜய் வந்த பொழுது அந்த நெரிச்சல் இறந்த பொழுது இவங்க எல்லாம் ஒடியாந்தாங்க. ஆனால் 4 நாள் வச்சு போராடுறோம், எட்டி கூட பார்க்கல. கலெக்டர் வந்து எங்களை கைது பண்ணி வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தாரை கூப்பிட்டு பிரபுசங்கர் என்ற கலெக்டர் சொல்கிறார், ரவுடி மாதிரி பாடி வாங்கலைன்னா உன் பையனை படிப்பே முடிக்க விட மாட்டேன், தடுத்துருவோன்ட்டு. யார்? கலெக்டர். கலெக்டருங்க அவர் குடும்பத்தையும் பையனையும் கூப்பிட்டு, ஒரு பையன் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கோம், ஒரு பையன் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கிறான், படிப்பை முடிக்க விடாமல் நான் பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு கலெக்டர் மிரட்டுறார். அப்படியான சம்பவம் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜெகநாதனுக்கு இவர் கொல்லப்பட்ட பகுதியில் பரமத்தியில் வந்து நாங்கள் போய் நினைவேந்தல் நடத்த முடியாது. நினைவேந்தல் நடத்த போனால் கைது தான். இந்த இதற்காகவே முதலமைச்சர் 2021 வந்து இங்கே 2022 வந்து ஈரோட்டில் வந்து இளங்கோவன் பையன் இறந்துடுறாரு, இடைத்தேர்தல் வருது. இது கவனத்துக்கு போகணுங்கிறதுக்காக முதல்வருக்கு கருப்பு கொடி போராட்டம் அறிவிக்கிறோம். ஆமாம், கரூரில் வந்து முதலமைச்சர் வந்து என்னுடைய பேரை சொல்லி தான் ஓட்டு கேட்டார் 2021. இதற்காக கருப்பு கொடி போராட்டம் அறிவிக்கிறோம். அப்போ கூட வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போகல. நேராக கலெக்டர் பிரபுசங்கரே கிட்ட சொல்கிறார், உங்களுக்கு ஏதாச்சும் சோர்ஸ் இருந்தால் முதல்வருக்கு இந்த செய்தி கொண்டே சேர்த்துங்க அப்படின்ட்டு ஓப்பன் இதில் சொல்கிறார். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கலெக்டர், நீங்கள் சிஎஸ்கிட்ட சொல்லி முதல்வருக்கு சொல்ல வேண்டியதானன்னா, எங்களால் முடியல, உங்களுக்கு ஏதாச்சும் சோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா. நாங்கள் சொன்னோம் 2021 முன்னாடி முதல்வருக்கு தகவல் சொல்கிற சோர்ஸ் இருந்தது, இப்போல்லாம் சோர்ஸ் இல்லை. இப்போ அந்த சோர்ஸ் எல்லாம் அடைக்கப்பட்டது. அவ்வளோதான். அவர்களை பொறுத்தவரையும் பயன்படுத்தின பிறகு யாருமே தேவையில்லை. அதான் இப்போ நான் சொன்னேன், முகிலனை பற்றியெல்லாம் இல்லை, இவரை படுகொலை பண்ணாங்களே உங்கள் கட்சிக்காரன், காலம்பூரா உங்கள் கட்சியுடைய கிளைச்சல் இருந்து இப்போ கடைசியாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த பொழுது கூட இவருக்கு ஒரு இரங்கல் தெரிவிங்க. கரூரில் ஜெகநாதனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லலை, இவரும் சொல்லலை. எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய ஒன்றிய செயலாளர் திருமயத்தில் ஜகுபர் அலி அவரை பற்றியும் தேர்தலில் பேசலை. அவர் ஒரே ஒரு ட்வீட் மட்டும் போட்டாங்க, அதுவும் வந்து நம்முடைய நெருக்கடினால போட்டாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் கட்சிக்காரர்களே முழுக்க இப்போ வந்து முதலமைச்சர் வந்து சொல்கிறார், நாங்கள் தோற்றதுக்கான காரணத்தையெல்லாம் சொல்லுங்கன்ட்டு. இந்த ஒன்று போதும், இது ஒன்று போதும், இந்த ஒன்று போதும். ஏன் செந்தில் பாலாஜி கரூர் விட்டு ஓடினார்? இதனால தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரியும், அவங்க மனைவி மாரடிச்சாங்க. சொந்த ஊருங்க செந்தில் பாலாஜியோட ஊர், அதான் சொந்தக்காரன் சொல்கிறீங்க. ஆமாம், வயிற்று அடிச்சுக்கிட்டு அடித்தாங்க. இப்படி அட்டூழி மனைவி செந்தில் பாலாஜின்னு தலையை தூக்கி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஆடுவார், எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே, பாடியை தூக்குங்கிறீங்களே, ஒரு முறை கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே, என் பையனை கூட படிக்க விட மாட்டேன்னு சொல்கிறீங்களேன்ட்டு. கட்சிக்காரங்க முகிலன்னு சொன்னால் இவங்க நாங்களாம் எப்போவுமே எதிர்கட்சி, அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா அவருடைய குறைகளை சொல்லுவோம். அவங்க கட்சிக்காரன், அவர்களுக்கு இந்த நிலைமை இப்படியான நிலையில் தான் இருக்குது. அதனால நாம் சொல்வது, ஸ்டெர்லைட் படுகொலை தொடர்பான வகையில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும், அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் பதவி ஏற்றிருக்காரு. இவர் ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெறுவார். இங்கே தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே பரந்தூர் போனார், அங்கே அந்த விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து பேசினார். மேல்மா சிப்காட்டை எதிர்த்து போராடி குண்டாசில் சிறையில் அடைக்கப்பட்ட அருள் ஆறுமுகத்தை திருவண்ணாமலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் வந்து கடைசி எல்லையில் வந்து தான் வெற்றி வாய்ப்பு வந்து இழந்தார். நான் தோத்தன்னு சொல்ல மாட்டேன், வெற்றி வாய்ப்பை இழந்தார். அந்த இழந்தது கூட சதி இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி வழக்கத்தோடுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மேல்மா சிப்காட் திட்டம், அதே மாதிரி மதுரையில் வந்து மேலூரில் கம்பூர் சிப்காட் திட்டம், இந்த மாதிரி வந்து பல திட்டங்கள். இப்போ நேற்று கூட என்ன கேட்டிங்கன்னா, டிஆர்பி ராஜா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த திட்டமெல்லாம் வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு ரெண்டை வந்து சொன்னாப்படி. முதல்வர் பதவியேற்று ஒரு வாரம், இன்னும் அதுக்கு அமைச்சர் கூட போடல, அதுக்கு துறை செயலாளர் கூட போடல, வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா நேற்று வரைக்கும் நீ தாண்டா அதிகாரத்தில் இருந்தா,
எவ்வளவு மோசமான ஒரு மனநிலை. அப்புறம் இன்னொன்று, அந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் வந்து கடுமையாக இருக்காங்க. முழுக்க வந்ததெல்லாம் அருமையான வெட்லேண்ட், நஞ்சை நிலங்கள். ஒசூர் பகுதியில் அதை அந்த லேண்ட் எடுக்கிறதுக்கு எதிராக மக்கள் போராடிட்டு இருக்காங்க. டிஆர்பி ராஜாலாம் அதை பற்றி எல்லாம் எல்லளவும் மக்கள் இல்லாத அவர் கமிஷன் வாங்கிறது அவருடைய சொந்த ஊர்லேங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவருடைய சொந்த ஊரில் மன்னார்குடியில் இப்போ நாங்கள் வந்து போன 16ஆம் தேதி தேர்தலுக்கு முன்னாடி மதுரையில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறோம். அவருடைய சொந்த ஊரில் 17,000 ஏக்கர் வடசேரி, அங்கே தான் அவருடைய கிங் கெமிக்கல்ஸ் இருக்குது, அவருடைய மதுபான தொழிற்சாலையும் இருக்குது மன்னார்குடி தொகுதியில். வடசேரி பிளாக்ன்ட்டு 17,000 ஏக்கர் இல்லை. இப்போ வந்து பெட்ரோலிய இது எடுக்கிறதுக்காக, இது கோல் எடுக்கிறதுக்காக அறிவிச்சிருக்காங்க. அவன் வாய் திறந்து பேசலைங்க. தேர்தலில் வந்து வாய் திறந்து ஒரு அறிவிப்போட பேசல. அப்போ இவர்களுக்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா, மக்களை பற்றியோ மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கிறத பற்றியோ எதை பற்றியும் இவ்வளவு. பிஜேபி நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், பிஜேபி எதுக்குன்னு நீங்கள் பேசுகிறீங்க. பழனியில் மாலிப்டினா 1 லட்சம் ஏக்கருக்கு வருது, அதை எதிர்த்து பேசுங்கன்னா தேர்தலில் வாயே திறக்கலை. இன்னொன்று கூட, இப்போ வந்து தருமபுரியில் அரூர்லேயும் கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரையிலையும் மாலிப்டினம் பிளாக்குக்கு 7 அறிவிப்பு விட்டுட்டாங்க. இப்போ பழனியில் விடல 1 லட்சம் ஏக்கர் இல்லை, ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கருக்கு மேலே 7 அறிவிப்பு விட்டாங்க. அதாவது சாம்பிள் பார்க்குறாங்க. இதை எதிர்த்தும் பேசலை. அப்போ இவர்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை அளிக்கிறதை பற்றி கவலையே கிடையாது. நேற்று வந்து முதலமைச்சராக கேரளாவில் வந்து காங்கிரஸை சேர்ந்த சதீசன் பதவி ஏற்றிருக்காரு. அவங்கெல்லாம் புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தவங்க தான், காட் திட்டத்தை கொண்டு வந்தவங்க தான், டங்கல் திட்டத்தை கொண்டு வந்தவங்க தான், காட் ஒப்பந்தம் போட்டவங்க. ஆனால் அவர் பதவியேற்ற உடனேயே சில்வர் லைன் ப்ராஜெக்ட்னு சொல்லி நிலங்களை அழித்து வந்து தொடர்வண்டி பாதை அளிக்கிற ஒரு ஸ்கீம் இருந்தது, அதை உடனே ரத்துன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வருக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இந்த மாதிரியான சூழல் சார்ந்த, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனை வந்து சூழல் சார்ந்த பிரச்சனைகள். இன்றைக்கி வந்து சென்னையில் நாம் இருக்கிறோம், முதல்வர் இருக்கிற இடமும் சரி, அவருடைய அலுவலர் இருக்கிற இடம் சரி, எல்லா கடலோரத்தை சார்ந்திருக்க பகுதி. சென்னையில் வந்து 2060 சென்னையினுடைய 25 விழுக்காடு பகுதி வந்து கடல் மட்டம் உயர்ந்து பாதிப்புக்குள்ளாயிடும் சொல்லி உலகளவிலான நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்கு விஷயம். அப்போ இந்த நிலையில் அதே மாதிரி காலநிலை பிறழ்வு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய காலநிலை மாற்றம் அல்ல, காலநிலை பிறழ்வு. இன்றைக்கி சென்னையில் வந்து அடிக்கிற வெயில் வந்து 107 டிகிரி, நேற்று இன்னைக்கு எத்தனை டிகிரின்னு தெரியல. அப்போ இவ்வளவு 107 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான நிலையில் வந்து இருக்கும் பொழுது இதை வந்து முதல்வர் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்யணும். ஏன்னா முதல்வரை பொறுத்த வரைக்கும் நாங்களே ஒரு விரிவான ஒரு தொகுப்புன்னு பண்ணிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வந்து முதல்வர் சொன்ன ஸ்கீம்ஸ் எல்லாமே எப்படி கொண்டு வர முடியும். நிறைய பேர் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து வளம் இல்லை, தமிழ்நாட்டில் பணம் இல்லைன்ட்டு. மனசாட்சியோடு கேட்குறேன், பேசக்கூடிய அறிவாளிகள் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்கிறது, நீங்கள் வந்து பெரிய பெரிய படித்த பட்டம் பெற்றவர்களாக இருக்கலாம், பல்வேறு வகையில் இருக்கலாம். எங்கள் ஊரில் ஒரே ஒரு கல்குவாரி 4 ரோட்டில் ஏடி இளங்கோ கல்குவாரி, ஒரே ஒரு குவாரிக்கு மட்டும் 500 கோடி ரூபாய் அபராதம் போடலாம். கல்குவாரிக்கு ஒரே ஒரு குவாரிக்கு. தமிழ்நாட்டில் இப்படி 9,000 குவாரி இருக்கு, 9,000 குவாரி இருக்கு. இதில் கிட்டத்தட்ட அபராதம் போட தகுதியானது 5,000 குவாரிக்கு மேலே இருக்கு. அப்போ நீங்கள் இதை பண்ணினாவே, நான் சொல்கிறது கல்குவாரிக்கு மட்டும் பல லட்சம் கோடி ரூபா வருவாய் வரும். ஏற்கனவே மதுரையில் வந்து மரியாதைக்குரிய சகாயம் அவர்களை வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நியமித்தது, கிரானைட் அதை ஆய்வு செய்கிறதுக்கு நியமித்தது. அதை கிரானைட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு நெருக்கடியாக கொண்டு வந்துட்டாங்க. அது தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் பண்ண சொல்லித்தான் உத்தரவு. தமிழ்நாடு அரசு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தது. அதில் பண்ணது மட்டும் மதுரை மாவட்டத்தில் மட்டும் 1,13,000 கோடி 85 குவாரியில். அது யாருது? ஒரு பக்கம் பிஆர்பி, இன்னொரு பக்கம் அழகிரியுடைய மகன், திமுக அழகிரியுடைய மகன். அது 1,13,000 கோடி மதுரைக்கு மட்டும். தமிழ்நாட்டில் இதே போல பல மாவட்டங்கள், கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களுக்கு கிரானைட் குவாரி இருக்குது, 500க்கும் மேற்பட்ட குவாரிகள் இருக்குது. அப்போ அதையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தினா எத்தனை லட்சம் கோடி வரும்? இதை விட மிக பெரிய விஷயம், ஏற்கனவே ஜெயலலிதாவுடைய ரகசிய கூட்டாளியாக இருந்து குங்காவுடைய ஜட்ஜ்மெண்ட்டிலேயே ஜெயலலிதாவும் வைகுண்டராஜனும் சேர்ந்து 1200 ஏக்கர் நிலம் ஸ்ரீவைகுண்டத்தில் வாங்கியிருக்கான்னு குங்காவுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. 1 ரூபா சம்பளத்தில் அந்த அம்மா வாங்கினதுன்ட்டு. அவர் தான் வந்து மிடாசனுடைய மிகப்பெரிய பார்ட்னராக இருந்தவர், ஜெயா டிவியினுடைய தொடங்கி வச்ச பார்ட்னராக இருக்கார், இன்றைக்கி ஒரு தொலைக்காட்சியினுடைய உரிமையாளராக இருக்கார். அவர் 30 வருஷம் தாதுமணல் எடுத்திருக்கார். அந்த தாதுமணல் தொடர்பான அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தும். இதை பண்ணினாலே கிரானைட்டு, தாதுமணல், கல்குவாரி,
இன்னொன்று வந்து மணல் குவாரி, இது மட்டும் இல்லாமல் சுண்ணாம்புக்கல் குவாரி, இந்த மாதிரியான குவாரிகளை மட்டும் தமிழ்நாடு அரசு சிறப்பு குழுக்கள் போட்டு நேர்மையான அதிகாரிகளை வைத்து ஏற்கனவே பதவி ஓய்வு பெற்றவர்களை வந்து சரியானவர்களை உள்ளெடுத்து போட்டு இதற்கான சிறப்பு குழுக்களை போட்டால், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு முறை சொல்லியிருப்பேன், தேர்தலில் வந்து 2 கோடி ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டை ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் இந்தியாவை ஆண்ட கட்சிகளும் கொடுக்குற அளவுக்கு பணம் வச்சுருக்காங்க. அதை விட ஜாஸ்தியாக கொடுக்கலாம். ஆமாம், 1 லட்சம், நீங்கள் 1 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். 2 கோடி ஓட்டு 1 லட்சம் ரூபா பணம். இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்த தாவேக்கா வந்து 1,70,00,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்டயே சொல்லிக்கிறேன், 2 கோடி ஓட்டுக்கு 1 லட்சம் ரூபா பணம்னா கொடுக்கறதுக்கு இவர்கள் தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு மட்டும் இந்த குவாரியெல்லாம் முறைப்படுத்தினா மக்களுக்கு 10 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருடைய, ஏற்கனவே மோடி சொன்னார்ல 15 லட்சம் ரூபா வெளிநாட்டு பணமெல்லான்ட்டு, மக்களுக்கு அதை வந்து தாராளமாக செஞ்சிட முடியும். இங்கே வந்து அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே எம்ஜிஆர் ஒரு திரைப்பட பாடலில் வாங்கின மாதிரி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் நாட்டில். இங்கே வந்து வளத்தை நீ எடுத்து கூட பண்ண வேண்டாம், ஏற்கனவே வளத்தை எடுத்திருக்கான் பாருங்க யாரு, அந்த மாஃபியாஸ், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவர்களை செக்கிங் பண்ணாவே போதும். ஒன்றும் இல்லை, இப்போ பெருமாள் ராஜான்னு சொல்லி கனிம வளத்தில் இந்த 15 வருஷமா ஒரு உயர் அதிகாரி இருக்கார், டிடி மைன்ஸா. அவர் தான் முழுக்க சேகர் ரெட்டி இருந்த காலத்தில் சரி, இப்போ புதுக்கோட்டை ரத்னம், திண்டுக்கல் ரத்னம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன், கரிகால, எல்லா குவாரிகளுக்கும் இவங்க வந்து போடுற இது எல்லா வேலையும் செஞ்சது. ஆப்பிரிக்கா வரைக்கும் அந்த அளவு சொத்து வச்சிருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து இங்கே வந்து பொதுப்பணி, ஆப்பிரிக்கா இந்த மண்ணெழுட்டு வரேன்றான். இப்போ பொதுப்பணித்துறையில் பொதுப்பணி திலகம்னு ஒருத்தர், பொதுப்பணி திலகம், அந்த ஆள் பேர் பொதுப்பணி திலகம். 20 வருஷமா எல்லா முறைகேட்டுக்கு அவர் தான் அத்தாரிட்டி. இப்படி பல அதிகாரி இருக்காங்க. இதுக்காகவே என்ன பண்ணா, பொதுப்பணித்துறை பொதுப்பணி திலகம் சதீஷ் நினைக்கிற ஒருத்தர் ஏற்கனவே காவல்துறையில் இன்ஸ்பெக்டராகவே எஸ்ஐயா இருந்து, அவரை அதிலிருந்து தூக்கி இப்போ கூவம் பிளாக்ல இருக்கா, அப்படி அவரை கொண்டு வந்து வழக்கெல்லாம் ஆச்சுன்னா என்ன மாதிரியான கிரிமினல் வேலை பார்க்கலாம், அப்படி ஒரு ஆளை துறையிலே கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்படி மிகப்பெரிய அதிகாரி. நீங்கள் வந்து வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு சின்ன ஒரு நம்பர் ஒன்று, டோல் ஃப்ரீ நம்பர் மாதிரி ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பருக்குள்ளே உங்கள் ஊரில் நடந்த முறைகேடுகளை பற்றி புகார் கொடுங்க. உங்களுக்கு நாளைக்கு வந்து இதில் அளவீடு செய்து வந்தால் உங்களுக்கு ஒரு 0.001% கொடுக்குன்னு சொன்னப்போ மக்கள் சொன்னாவே பண்ணிவிடுவாங்க. மக்களுக்கு என்ன வேணும்னா நம்பிக்கை வேணும். நம்ம சொன்னோம்னா நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம இதில் வந்து சகாய் சார் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, அறிக்கை கொடுத்தோன்னே அவர் மாற்றப்படுறாரு. அதற்கு பின்னாடி அன்சுல் மிஸ்ராவும் மரியாதைக்குரிய அன்னைக்கு வந்து அங்கே எஸ்பியாக, இப்போ நம்ம திருச்சி ஐஜியாக இருக்கக்கூடியவர், அவர் தான் அங்கே இருக்கார். இருந்த உடனே மக்கள் நிறைய வந்து புகார் கொடுத்தாங்க, நடவடிக்கை போனாங்க. அதற்கு பின்னாடி குழு போட்டோன்னா அரசு எதிரானு வந்து பயந்துக்கிட்டாங்க. அப்போ நாங்கள்லாம் கூட போயிருந்தோம். 435 விட்னஸ். அந்த 435 விட்னஸில் ஒரு 15க்கு மேற்பட்டவர்கள் காவல்துறை ஆய்வாளர். ஜாங்கிட் நகர் ஒரு நகரையே பிஆர்பி வந்து இடம் வாங்கினதே தூக்கி போட்டுட்டு அதை வந்து குவாரி ஆக்கிட்டாங்க. இப்படியான வகையில் நடந்திருக்கு, இத்தனை நடந்திருக்குது. அதனால இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு புதியதாக பதவியேற்றிருக்கக்கூடிய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கனிம வள முறைகேடுகளை முறையான அதிகாரிகள், ஏற்கனவே பல அதிகாரிகள் வந்து சகாயம் சார் போன்றவர்கள்லாம் நீதிமன்றமே நியமிச்சது, அவரையெல்லாம் வந்து முறையான வகையில் பயன்படுத்திக்கிட்டு எல்லா வகையிலும் இதற்கான வகையில் எவிடன்ஸ் கொண்டு வர வைத்தால். கனிம வளத்தில் ஒரு பக்கம் கனிம வளம், இன்னொரு பக்கம் மனித உயிர். ஆமா, எத்தனை பேருக்கு கொள்றது. ஆமா, இன்னொன்று மிக முக்கியமாக கூட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, இவங்க 2 பேர், இந்த 2 பேரும் வந்து உங்களை போன்ற ஒரு பத்திரிகையாளர். ஆமா, கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டத்தில் சிவாயம் வடக்குங்கிற கிராமத்தில் எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருந்தவர் பழனியாண்டி. அவருடைய குவாரி பார்த்தீங்கன்னா இது பாருங்க, கரூர் மாவட்டத்தில் குவாரி அபராதம் போட்ட லிஸ்ட்டு, இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன் நான். அவருடைய குவாரிக்கு மட்டும் 23 கோடி 54 லட்சம் ரூபா, 23 கோடி 54 லட்சம் ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. அவர் கல் எடுத்தது மட்டும் சட்டவிரோதமாக 5,66,250 கியூபிக் மீட்டர், கனமீட்டர். இந்த டன்னா போட்டால் 3 மடங்கு, கிட்டத்தட்ட 16 லட்சம் டன் இவர் வந்து எடுத்திருக்கார். இதை வந்து இவங்க ஒரு படம் எடுக்க போறாங்க. அதற்கு நேராக சட்டமன்ற உறுப்பினர் நேராக வந்து அட்டாக் பண்றாருங்க. அதான் அவர்கள் வச்சிருந்த ஏதோ ரகசிய கேமராவில் பதிவு பண்ணி ஆவணமாக வெளிவிட்டுட்டாங்க. ஆனா அவர் மேல் நடவடிக்கை இல்லை. இதுல இவங்க மேல எஃப்ஐஆர். உண்மையிலே என்ன கொடுமைனா, அடி வாங்கினவங்க மேல எஃப்ஐஆர்,
இங்க வந்து பத்திரிகையாளர்ன்ற பேர்ல ஒருத்தன் வாய் திறந்து பேசல. ஆமா, இதே அதிமுக மட்டும் நடந்திருந்தா அடேங்கப்பா எவ்வளவு பேர் தெரியுமா? இதெல்லாம் அநியாயத்தின் உச்சம் தோழர். ஒரு எம்எல்ஏ வந்து குவாரி நடத்தக்கூடாதுன்னு தானே இந்த மு.க. ஸ்டாலின் சொன்னார் முன்னாடி. இப்போ ஏற்கனவே வானூர்ல அவர் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது வானூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் பேரில் குவாரி நடத்துறாரு. அதை வந்து அவர் கடுமையாக அறிக்கை விட்டார். இப்போவே இது என்னென்னா பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினருக்காக முன்னாடி இருந்து அவர் லைசன்ஸ் முடிஞ்சது சட்டவிரோதம் எடுத்தது. கரெக்ட். லைசன்ஸே இல்லாமல் கனிம கொள்ளை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பையன் பேரில் நவமணி ப்ளூ மெட்டல் அட்ஜாயின் லேண்டில் வந்து குவாரி நடத்துறாரு. அதை நாங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணோம். மகன் ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருக்கார், இப்போ இவர் பண்ணியிருக்காரு. அப்போது இங்கே மட்டுமல்ல, இங்கே பத்திரிகை நிருபர் கரூரில் தாக்கப்பட்டது மட்டுமல்ல, ஏற்கனவே நாகர்கோயிலில் ஜெபர்சன் சொல்லி ஒருத்தர் தாக்கப்பட்டார். அதே மாதிரி வந்து அருண் பாலாஜின்னு ஒருத்தர் கோயம்புத்தூர் கிணத்துக்கடலை இப்போ வந்து ஒரு அமைச்சராக இருக்கார். அவருடைய ஊரில் 10 முத்தூரில் தாக்கப்பட்டார் அருண் பாலாஜின்னு சொல்லி. சேலத்தில் தாக்கப்பட்டாங்க. இதெல்லாம் கனிம கொள்ளையை படம் எடுத்ததற்காகவே. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து தொலைக்காட்சியில் இப்போ 2 தொலைக்காட்சிகள் வந்து மக்களை சந்திக்கிறன்னு இந்த தேர்தல் காலத்தில் போனாங்க. ஒன்று புதிய தலைமுறை, இன்னொன்று வந்து நியூஸ் 24x7 நியூஸ் தமிழ். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராம சபைன்னு போனாங்க. மக்கள் எல்லா மாவட்டங்கள்லையுமே முகாமையாக பேசப்பட்ட பிரச்சனை கனிம கொள்ளையை மக்கள் முகாமையாக எல்லா மாவட்டத்திலையும் அவர்கள் எடுத்த எல்லா பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா முகாமையாக பேசப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை. என்ன இந்த பிரச்சனையெல்லாம் பேசப்படாமல் இருந்து பலர் உயிரை கொடுத்து, கரூரில் வந்து ஜெகநாதன் படுகொலையானதோ, காவல் கிணறுல மணி படுகொலையானதோ, இங்கே வந்து புதுக்கோட்டை திருமயத்தில் வந்து ஜகுபுரலி படுகொலையானதோ, சென்னிமலையில் தமிழ்ச்செல்வன் தாக்கப்பட்டதோ, அல்லது ஊத்துக்குளியில் வெங்கலப்பாளையம் நடராஜன் தாக்கப்பட்டது, விழுப்புரத்தில் ஏனாதிமங்கலம் ராஜா தாக்கப்பட்டது, நம்முடைய திருநெல்வேலியில் வழக்கறிஞர் நம்ம சுரேஷ் சாரே தாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து விஓஏ வந்து படுகொலை செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் லூர்து பிரான்சிஸ்னு ஒருத்தர் படுகொலை செய்யப்பட்டது. லூர்து பிரான்சிஸ் அங்கேயே 2 சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் வந்து தாக்கப்பட்டது. முத்துச்செல்வன் ஒருத்தர், இன்னொருத்தர் ஆலந்தால வந்து சுடலை முத்துன்னு ஒருத்தர் தாக்கப்பட்டது. சுரேஷ் மேலே பட்டப்பகல்லைங்க. அவங்க வந்து கருத்து கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட. அதுல தாக்குதல் நடவடிக்கை கிடையாது. அப்பாவு வந்து ஒரு ஸ்பீக்கர் அவர் அடிச்சிருக்காங்க கனிம கொள்ளை. ஏனுங்க அப்பாவை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஏற்கனவே நீங்கள் இப்போ ராதாபுரத்தில் கல்குவாரி கொள்ளை பற்றி இப்போ பேசுகிறாங்க இந்த 6 வருஷமாக. ஏன்னா இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்குவாரி கொள்ளை பெருசாக இல்லை. ஏன்னா அன்றைக்கி வந்து கல்குவாரி வந்து தேவை வந்து நமக்கு அடித்தளம் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கும் சாலைக்கு மட்டும்தானே பெருசாக தேவையில்லை. இந்த 6 வருஷமாக மிகப்பெரிய கொள்ளை. அதற்கு முன்னாடி வைகுண்டராஜனுடைய மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் 78 குவாரி. அதில் அரசாங்க குவாரி 3-4 குவாரி. இங்கிருந்த சில குவாரி திருச்சியிலேருந்து ஒரு 12 குவாரி வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குது. மிச்சம் இருந்த 54 குவாரியில் 53 குவாரி ராதாபுரம் தாலுக்காங்க. 54 குவாரியில் 53 குவாரி வைகுண்டராஜனதுங்க. அந்த கொள்ளையும் நடந்துட்டு அதை பற்றி ஒரு பாய் திறந்து பேசுனது இல்லை யாரு? நம்ம அப்பாவு. ஆமாம், அப்பாவை வந்து இப்போ கல்குவாரி கொள்ளை மட்டும் நினச்சிக்காதீங்க. வைகுண்டராஜன் தாதுபணல் கொள்ளை நடத்திட்டு இருந்த காலத்திலையும் அப்பாவு பேசியதே கிடையாது. 53 குவாரிங்க. எங்க ராதாபுரம் தாலுக்கால மட்டும் வாய் திறந்து பேசினது இல்லை. அதுல எத்தனை படுகொலை ஆயிருக்குது. இதை பற்றி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், தாதுமணல் கொள்ளைன்னு ஒரு நூலே நான் எழுதியிருக்கேன். எத்தனை பேர் தாக்குதலுக்குள்ளானது மட்டுமல்ல, அத்தனை ஊரிலும் புற்றுநோய்ங்க. கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த மணல் எடுத்ததுனால அத்தனை ஊரிலும் புற்றுநோய். அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருந்தார். அவர் நாங்கள் டெல்லி போய் பார்த்தவளவு சொன்னார், அவங்க அம்மாவும் புற்றுநோய். அவர் மணவாளக்குறிச்சிங்க சொல்லி ஐயாரி இருக்கிற பக்கத்தூரில் தான் அவருடைய ஊர். அவங்க அம்மாவும் புற்றுநோயில் தான் இருந்தாங்க. புற்றுநோய், தைராய்டு, கிட்னி ஃபெயிலியர், இந்த 3 எல்லா கிராமத்துலையும். அது மட்டுமல்ல, கடலோர கிராமங்கள் எந்த கிராமத்தையே கடலோர கிராமத்தை ஒட்டிக்கிற எந்த கிராமத்துக்கு 40 வருஷம் 30 வருஷமாக தண்ணி இல்லைங்க. குடம் 10 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அப்பாவு அதிகாரத்தில் இருந்தார். 5 வருஷம் வந்து இன்பதுரை இருந்தார். 2016 21 வரைக்கும் ஏடிஎம்கில். அதற்கு முன்னாடி தேமுதிக இருந்தார். மிச்ச காலம் பூரா இவர் தான் இருந்தார் 90களிலிருந்து. எதுவுமே பண்ணல. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கலிங்க. இந்த மாதிரியான மைனிங் திருட்டுக்காகவே அங்கே வரக்கூடிய எல்லா ஸ்கீமையுமே, அங்கே வந்த சேத்துப்பாறையிலேருந்து வந்தது, மற்ற எல்லா விதமான நீர்நிலை வாய்க்காலையுமே க்ளோஸ் பண்ணாங்க. அதனால இப்படியான நிலையில தான் அப்பா இருந்தார். இது வந்து ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒன்றும் இல்லைங்க. அதிமுகவில்
எல்லாம் நாங்கள்லாம் போராடி தான் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் கொண்டு வந்தோம். ஆனால் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் பயன்படுத்தப்பட்ட மாவட்டம் 3 மாவட்டம், கோவை, திருப்பூர், ஈரோடு. இந்த 3 மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்குவாரி எங்கே இருக்குதோ அங்கே இந்த ஸ்கீம் வராது. ஓகே. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்தால் குளத்தில் தண்ணி நிரப்பினான்னு வைங்க, கல்குவாரியில் வந்து தண்ணி கசி. ஆமாம். அதனால கல்குவாரி நடத்த முடியாது. இதை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். உங்கள் ஊருக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வரவில்லை என்றால் அதற்கு காரணம் அதிமுக திமுகவும் சேர்ந்து கல்குவாரிக்காகவே அந்த திட்டத்தை கொண்டு வரும். நாம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்படித்தான் மக்களை வந்து இவங்க என்ன பண்ணாங்க, செய்து கொண்டு இருந்த நிலை இருக்குது. அதனால இப்போ தமிழக முதல்வருக்கு நாம் சொல்வது, தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே தாக்குதலுக்கு பலர் உள்ளாயிருக்காங்க, கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க. இதிலிருந்து அதிகாரிகள் உடந்தையாக இருந்த அதிகாரி மேலையெல்லாம் நடவடிக்கையே கிடையாது. அதே மாதிரி இந்த வழக்கெல்லாமே பேரளவுக்கு போட்டு கண்துடைப்பா செனிமலை தமிழ்ச்செல்வனை கடையில் பூந்து வெட்டுறாங்க. 9 குவாரி மூடினவர். அவருக்கு வந்து வழக்கு என்ன சொல்கிறாருன்னா, இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ஜெராக்ஸ் எடுத்து வந்தார் அவர் கடையில். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கோவமாக பேசிட்டார். அதுக்காக திருப்பூர்லேருந்து கூலிப்படை கொண்டு வெட்டினாருன்னு சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் கதை விடுறதெல்லாம் இருக்குது பாருங்க. நீங்கள் எழுதுகிற கதை வந்து பல திரைப்பட கதைகளோட அது உச்சத்தில் இருக்குது. வெங்கலப்பாளையம் நடராஜன் வந்து தாக்கப்படுறாரு, வண்டி ஏற்றி கொல்ல பார்க்குறாங்க, கொடுக்குது எஃப்ஐஆர் போடலை, போராட்டம் வச்சு எஃப்ஐஆர் போடுது. நாங்கள் சொல்கிறோம், ஐயே இந்த நேரத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது போய் எடுன்னா செய்யவே இல்லை. அப்புறம் அதற்கு பின்னாடி ஏமா பண்ணி இப்போ அதுக்காக போராடிட்டு இருக்கோம். ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் குவாரிக்கார மேலே மட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னையும் கூட நான் சொல்கிறேன், இவர் இந்த பழனியாண்டி உட்பட எல்லாத்துமே நடவடிக்கை எடுக்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி அபராதம் போடப்பட்ட குவாரிகளுக்கு இந்த கற்களை எடுப்பது, மணல் எடுக்கிற மாதிரி ஜேசிபி வச்சு எடுக்க முடியாது. இதற்கு எல்லாமே வெடிமருந்து வேண்டும். அப்போது 1 கிலோ வெடிமருந்து இருந்தால் 6 டன்னு தான் பண்ண முடியும். ஒரு லாரி வந்து 6 சக்கர வண்டினா 18 டன்னு அதில் போகலாம். அப்போ 3 கிலோ வெடிமருந்து கணக்கு. அப்போது நீங்கள் வந்து 16 லட்சம் டன் கல், கிட்டத்தட்ட 200 டன். 200 டன்னு 20 லாரி, 20 லாரி அளவுக்கு வெடிமருந்து சட்டவிரோதமாக எந்த நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வந்தார். நமக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வெடிமருந்து தொழிற்சாலை அரவங்காடு இருக்குது. ஆமாம். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஏஜென்சிஸ் இருக்குது. அவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன இருக்குது, வெடிமருந்துலேருந்து இண்டன் போட்டு அவர் வாங்குவார். இந்த கம்பெனி கொடுக்குறது இண்டன் போட்டு தேவையான அளவு கொடுப்பார். நடச்சிட்டு எவ்வளவோ அவ்வளவுக்கு தான் வெடிமருந்து. எவ்வளோ பெர்மிஷன் வாங்கிருக்கீங்க அந்த அளவுக்கு வெடிமருந்து. அப்போ மிச்சம் இருக்கிற வெடிமருந்து எங்கிருந்து கொண்டு வந்தா? இதுவே மிகப்பெரிய சேஃப்டி இஷ்யூ தோல. ஆமாம், தமிழ்நாட்டினுடைய செக்யூரிட்டி இஷ்யூ. அது மிகப்பெரிய. நீங்கள் 2 கிலோ வெடிமருந்து வச்சா கியூ பிரான்ச் வச்சு அவன் மேலே செட்டிசன் கேஸ் போட்டு என்எஸ்ஏ போட்டு ஊப்பா போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறீங்க. ஆனால் 20 லாரி வெடிமருந்து எடுத்து வந்துருக்காங்க. ஆமாம். யார் சட்டமன்ற உறுப்பினர், நான் பேசுவது ஒரு போன ஆட்சியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சட்டவிரோதமான கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கு 200 டன் வெடிமருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லா கல்குவாரி உரிமையாளர்களும் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு உடனடியாக இது எங்கே இந்த நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணுது? ஏன்னா வெடிமருந்தை கடத்துறதுன்றது இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான செயல். இப்போ காவல்துறை ரொம்ப ரொம்ப உத்து கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசியம். அது இவ்வளோ லாரி கணக்கில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னே நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா, திருப்பூரிலிருந்து வெடிமருந்து கடத்தி கொண்டு வந்த வெடிமருந்து சேலம், இது பெங்களூர் பேருந்தில் பிடிபட்டதுன்னு சொல்லி செய்தித்தாள் செய்திருக்கு. திருப்பூர்லேருந்து கடத்தி செல்லப்பட்ட வெடிமருந்து கேரளாவில் பிடிக்கப்பட்டது. இப்படி பல தகவல் இருக்கு. உற்பத்தியே திருப்பூரில் நடக்குதுன்றீங்களா? இங்கே எங்கிருந்து கொண்டு வர்றான், இவன் ஏதோ ஒரு பக்கம் இருந்து கொண்டு வர்றான். ஓகே, ஏதோ ஒரு பக்கம் இருந்து கொண்டு வர்றான். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு எந்த காவல்துறை அதிகாரியும் முனைப்பு கட்டதில்லை. நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா, இதற்குள்ள எல்லா காவல்துறை அதிகாரியும் மிகப்பெரிய பணப்பயன் அடைஞ்சிருக்காங்க. மிகப்பெரிய. ஏன்னா முகில்னு தெரியுது, அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு தடவை இல்லை 1000 மனு கொடுத்துருக்கிறதுக்காக சட்டவிரோத வெடிமருந்து இருக்குதுன்ட்டு. அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறீங்க? ஒரு ரவுடி கிட்ட ஒரு கைத்துப்பாக்கின் தான் வந்து அவனை பெரிய அப்படியே உலகத்தின் மிகப்பெரிய வில்லன் மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ லாரி கணக்கில் வெடிமருந்து தோலார் எவன்ட்டாவது கையில் கிடைச்சுன்னா மொத்த அது என்ன சொல்றது, செக்யூரிட்டி த்ரெட் இல்லை. செக்யூரிட்டி த்ரெட். அதாவது தமிழ்நாட்டில் போடப்பட்ட குண்டாஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, நானே ஒரு குண்டாஸ் ஒரு 100-150 குண்டாஸ்க்கு மேலே சிறையில் இருந்து உடச்சுட்ருக்கிறேன். ஓகே, இந்த குண்டாஸ் புக்கை படிச்சுட்டு அவங்களுக்கு எழுதி கொடுத்து, ஏன்னா நாங்கள் கூடங்குளத்தில் 6 பேர்த்துக்கு குண்டாஸில் வந்து கையாண்டதில்
பரிச்சயமாய் நாங்கள் பண்ணோம். பின்னாடி திருமுருகன் காந்தி கூட குண்டாஸ் நாங்கள் ரெடி பண்ணோம். அருளாறுமுத்து குண்டாஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம். சிறைக்குள்ள ஒரு 150 பேர்த்துக்கு மேலே குண்டாஸ் உடைக்கிறது உடைச்சேட்டு இருக்கு போர்டுலேயே. அது போடுறதுக்கான அப்பீல் எழுதி கொடுத்து. இப்போ அதில் படிக்கும்பொழுது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குண்டாஸில் 100க்கு 95 விழுக்காடுது. நம்ம செய்யறது வந்து எல்லாத்துக்குமே பண்ண மாட்டோம். உண்மையிலேயே மேலே தவறாக போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர்கள் வட்டத்திலிருந்து அல்லது சிறைத்துறை அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் சொன்னாங்கன்னா அதற்கான குண்டாஸ் புக் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அதில் 90 விழுக்காடு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று சேர்த்தணுங்கிறதுக்காக அப்போ 3 வழக்கு கணக்கு, இப்போ ஒரு வழக்கு. அந்த வழக்குக்கு என்னன்னா, இவர் கத்தியை காட்டி 150 ரூபா பிடுங்கினாரு, கத்தியை காட்டி 150 ரூபா பிடுங்கினாரு, 150 ரூபா பிடுங்கினாரு. ஏடா ஒரு கத்தியை காட்டி 150 ரூபா பிடுங்கின மேலே குண்டாஸ் போடுறையே. எம்எல்ஏ மேலே 200 டன் வெடிமருந்து. இப்போ நான் கேட்கறது ஒன்று எம்எல்ஏ 200 டன் வெடிமருந்து கடத்தி கொண்டு வந்திருக்காரு. அவர் மேலே போடுறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் மேலே தானே போடணும். ஆமாம், அதான் என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கேட்குற கேள்வி இதுதான். தமிழ்நாடு முழுக்க அரசுக்கு வந்து இது வந்து கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி எதுக்கு, கைப்புண்ணு கண்ணாடி எதுக்கு? தமிழ்நாடு முழுக்க கல்குவாரிகள் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கல எல்லா மாவட்டங்கள்லையுமே அபராதம் போடப்பட்டிருக்கு. இப்போ அளவீடு பண்ணுறது இப்போ புதிய இப்போ ஒன் டைம் செட்டில்மெண்ட் அது இன்னும் மோசடியால இருக்கு. ஆமாம், அதை வந்து என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு உடனடியாக அதை ரிவோக் பண்ணணும். ஓடிஎஸ் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை ரிவோக் பண்ணிட்டு என்ன இது எல்லாமே பேரங்க. ஆமா, என்ன நீ எடுத்துக்கடா எவ்வளவு வேணா எடுத்துக்க, காசு கம்மியா கட்டி நீ அப்படிங்கிறது என்னது? இப்போ நான் சொல்றேன்னா சட்டம் இருக்குது. இது மத்திய அரசனுடைய கனிம சட்டத்தின் அடிப்படையில் தான் மாநில அரசு சட்டம் விதிக்குது. இதற்கான சுப்ரீம் கோர்ட் பல டைரக்ஷன் இருக்குது. இப்போ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டில் வந்து இப்போ ஒரு நீதிமன்றத்தில் தடை வாங்கியிருக்காங்க. நான் சொல்கிறது, நீ குவாரியில் கனிமம் எடுப்பதற்கு 1 மடங்கிலிருந்து 15 மடங்கு அபராதம். ஆமாம், அப்படிங்கிறது இப்போ பார்த்து மல்லாக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா மேகா ப்ளூ மெட்டர்ன்ட்டு அந்த குவாரியில் 6 பேர் செத்த உடனேயே பெரிய கருப்பு அங்கே போய் உட்காந்துட்டாரு. யாருக்கு? குவாரி உரிமையாளருக்கு பாதுகாப்பா? வேற யாருக்கு உட்காருவாரு? மக்களுக்கு எப்படி? ஆமாம், அந்த 6 பேர் செத்து போயிட்டாங்க. அதில் அங்கிருந்து தேவகோட்டை சப் கலெக்டர் போட்டிருக்காரு 15 மடங்கு அபராதம், 91 கோடி. இதே மாதிரி வந்து கோபியில் ஒரு சப் கலெக்டர் இருக்கார் இப்போ இருக்கிறவர், அவர் 2 குவாரி போட்டிருக்காரு. ஒரு குவாரிக்கு 31 கோடி, இன்னொரு குவாரிக்கு வந்து துறையம்பாளையங்கிற குவாரிக்கு 61 கோடி, 10 மடங்கு அபராதம் போட்டிருக்காரு. இத்தனை மடங்கு போடலாமில்ல? நான் சொன்னேன், நீ வந்து சட்டப்படி செய்யறவன் அல்ல, சட்டவிரோதமாக செய்யற அவனுக்கு அபராதம் போடுறதையும் அதை வசூல் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை? ஏற்கனவே கோடங்கிபாளையத்தில் வந்து என்ன பிரச்சனைன்னா, அவன் தாளுக்கு 310 கோடி போடணும். வெறும் 10 கோடி போட்டு அதுலேயே 10 லட்சம் ரூபாயை 3 மாதம் ஒருக்கா கட்டுன்னு சொல்லி உனக்கு கொடுத்தாங்க. இப்போ இன்னைக்கு இந்த அரசுக்கு ஒரு இப்போ உங்களுக்கு கவனத்துக்கு இந்த அரசிற்கு ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி திருப்பூர் மாவட்ட கனிம வளத்துறை இயக்குனர் பிரசாந்த் அவர்களும் கலெக்டர் அவரும் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஒரு குவாரியில் வந்து வெங்கலப்பாளையம் சர்க்கார் கத்தாங்கனி வில்லேஜில் பழனிசாமி குவாரின்னு ஒரு குவாரி. அந்த குவாரியில் விதிமுறைக்கு மீறி குவாரிக்குள்ள 1 கோடி மதிப்பிலும் குவாரிக்கு வெளிப்புறத்தில் 44 லட்சம் மதிப்பிலையும் கற்களை வெட்டி எடுத்துட்டாங்க. இதை நாங்கள் ஆதாரத்தோட புகாராக கொடுத்து அதை வந்து அளவீடு பண்ணி அபராதம் போட்டாங்க. 1 கோடியே 44 லட்சம் ரூபா அபராதம் போட்டாங்க. இப்போ அந்த அபராதம் கட்டாமையே எந்த விதமான, அதாவது சட்டத்தில் என்ன இருக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து குவாரிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது, இதை பார்த்துட்டு இருக்கிற தமிழ்நாடு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இருக்காது, குவாரியினுடைய அனுமதி பெற்ற எல்லைக்குள்ளே வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அதற்கு அபராதம். குவாரிக்கு அனுமதிக்கப்பட்ட எல்லையை விட வெளியே எடுத்தாங்கன்னா உடனடியாக குவாரி உரிமம் ரத்து செய்யப்படும்னு அவர்களுடைய செயல்முறையான ப்ரொசீடிங் ஆர்டர்ல இருக்கு. அப்போ இந்த குவாரி வந்து குவாரியினுடைய எல்லைக்கு வெளியே வெட்டி எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ அந்த குவாரிக்கு அனுமதி கொடுத்து இந்த 10 நாளாக இயக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரு கெட்ட பேர் வரும்? அரசு கெட்ட பேர் வரும். செய்யறதாரு கனிம வளத்துறை இயக்குனரும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும். இன்னொன்று, 1 கோடியே 44 லட்சம் ரூபா அபராதம் போட்டிருக்குது இல்லை? பல நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அபராதம் கட்டுறதுக்கு முன்னாடி குவாரி இயக்கக்கூடாதுன்ட்டு. நான் இந்த குவாரிக்கு சட்டப்படியே இயங்க முடியாது, அது வேறு விஷயம். அபராதம் முழு தொகையும் கட்டாமல் கட்டுவாங்க. இவன் ஒரு தொகை மட்டும் கட்டிட்டு அதற்கு இன்னொன்றுக்கு எப்போ கட்டுறாங்கிற எந்த கணக்கும் இல்லை, இயங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்படி கனிம வளத்துறை இயக்குநர்கள் நேற்று முன்தினம் கூட என்ன கேட்டால் 2 லட்சம் ரூபா ஒரு குவாரிக்காட்ட கேட்டதா ஒரு மாவட்டத்தில் வந்து நம்முடைய அமைச்சர் வந்து அந்த ஏடி மைன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இப்படித்தான் இருக்கிறது, கவனத்திற்குள்ளே கொண்டு வரவங்களுக்காக. இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, நாமக்கல் மாவட்டத்தில் அக்லாம்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து ஒரு குவாரி அருண் கல் குவாரின்னு சொல்லி, மகாராஜா ப்ளூ மெட்டல் அருண் கல் குவாரின்ட்டு அந்த குவாரிக்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் குவாரி ஒட்டி 15 மீட்டரில் வீடு இருக்குது, அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுங்க. ஆனால் 300 மீட்டரில் வீடு இருக்கக்கூடாது,
15 மீட்டர் இருக்குதுங்க குவாரியிலிருந்து. அவன் பிளாஸ்ட் பண்ணா என்னத்துக்கு அவன் வீடு? ஆமாம், இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்காக வந்து அனுமதி வந்து போன 3வது மாதம் அதற்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஊர் மக்கள் போராடுறாங்க. போராடினோடனேயே என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் அளவீடு பண்ணி கொடுக்கறோன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அளவீடு பண்ணி கொடுக்கல. யார்? நாமக்கல் மாவட்ட கலெக்டருங்க. அங்கே ஒருத்தர் பேர் இருக்கார், பேர் சத்தியசீலன். அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா போன 2025 பொங்கல் அப்போ அங்கே வள்ளல்னு ஒரு கலெக்டர் ஏடி மைன்ஸு பணத்தை வாங்கி காரில் வர்றப்போ பிடிச்சி கொடுத்துட்டோம். அதனால இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் கையில் வாங்குறது இல்லை, மணச்சநல்லூர்னு இவர் ஊடு இருக்குது, வீட்டுக்கே பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். யாரு? சத்தியசீலன். இப்போ அந்த குவாரிக்கு வந்து சத்தியசீலன் பேர் வந்து சத்தியசீலன். பேர் பாருங்க, வள்ளல் சத்தியசீலன். இப்போ எல்லா திருட்டு பயலுக்கு பூரா நான் நேராக சொல்கிறேன், அந்த அதிகாரி அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க. 15 மீட்டரில் வீடு இருக்குதுங்க. அளவீடு பண்ண சொல்லி நாங்கள் எழுதி தரேன்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அளவீடு செய்ய தெரில. இப்போ நான் இப்போ வர்றப்போ ஒரு என்னென்னு கேட்டீங்கன்னா போலீஸ் பாதுகாப்போட அந்த குவாரி வந்து இயங்க தொடங்க. 15 மீட்டரில் வீடு அரசு கட்டி கொடுத்த வீடுங்க. 10க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது. ஆனால் இப்படி இருக்குது. தமிழ்நாடு கனிம வளத்துறை அமைச்சர் உடனடியாக இப்படியெல்லாம் வந்து யாரெல்லாம் பொய்யா இப்போ வந்து அதுக்கு வந்து வருவாய்த்துறை கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்கார். உடனடியாக இந்த மாதிரி விதிமீறி வந்து யாரெல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நாம் கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்குது. அதே போலீஸ் வந்து நிற்கிறாங்க சுற்றி, சார் 15 மீட்டர் எங்கள் வீடு இருக்குதுன்னா கோர்ட் உத்தரவு. கோர்ட் என்ன வந்து நீங்கள் சட்டப்படி இருந்தாலும் இயக்குங்கிற சட்டவிரோதமாக இருக்கிறத கண்ணு முன்னாடி இருக்குது. ஆனால் அதை வந்து நாமக்கல் மாவட்ட கலெக்டர் துர்கா அவர்களும் கனிம வளத்துறை இயக்குனர் அங்கே இருக்கக்கூடிய சத்தியசீலன் அவர்களும் அங்கே இருக்கக்கூடிய திருச்செங்கோடு வட்டாட்சியரும் திருச்செங்கோடு கோட்டாட்சியரும் யாரும் சட்டத்தை மதிக்காமல் இன்னைக்கு வந்து குவாரி இயங்கிறதுக்கு ஆபரேஷன். இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா அந்த மக்கள் வந்து இன்னைக்கு அந்த ரோட்ல 3 டன்னு தான் போகணும்னு அளவீடு பண்ணியே வீடியோ கொடுத்துருக்காரு. ஓகே, அந்த ரோடு வந்து சாலை வந்து 3 டன்னு தான் போகணும், ஆனால் 100 டன்னு கொண்டு வராங்க. எத்தனை? 100 டன். அது வந்து நபார்டு திட்டத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட சாலை என்பதால் 3 டன் மட்டுமே செல்ல வேண்டும் என்று எல்லா கல்குவாரிக்கும் வீடியோ நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, எலக்ட்ரிவாலயம் வீடியோ. ஆனால் 100 டன்னு கொண்டு வராங்க 16 சக்கர வாகனத்தில். இன்னைக்கு அந்த மக்கள் பூரா எந்த வண்டியும் போகக்கூடாது, நீ இப்படி சட்டம் பேசுறீல்ல, எங்களுக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க, வா ரோட்டில் வந்து இந்த டன்னுக்கு மேலே போகக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் உட்காந்துருக்காங்க. இதை வந்து அரசு முடிவு. இன்னொன்று கூட சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் மக்களுடைய வருவாய் ரோட்ல போகுது. சாலையில் வந்து அதிகப்படியான எடை கொண்டு வரதுனால 8 வருஷம் இருக்க வேண்டிய சாலை 3 மாதத்தில் உடைய தொடங்கி 3 வருஷத்தில் எல்லாம் போயிடுது. இது தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணம் 31,000 கோடி. நான் சொல்றது தமிழ்நாடு பூரா 1,30,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் அரசு வந்து மாதம் கொடுக்குது. இந்த 1,30,00,000 பேர்த்துக்கு ஒரு ஆண்டு கொடுக்கறதுக்கு 15,000 கோடி தான். ஆனால் ரோட்டில் மட்டும் பாதிப்படைகிறது 30,000 கோடி ரூபாய். இதையெல்லாம் கணக்கில் எடுத்து எல்லாம் ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க. எங்கேயும் ஆர்டிஓ வேலை செய்யறதில்ல. இதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. உச்சநீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குதுன்னா, சாலைகளில் அதிகப்படியான எடை போனால் பொது சொத்துக்கு சேதாரம் வழக்கு போடணும்ட்டு. கரெக்ட். ஈசன் வந்து கறிக்கோழி இறக்காதீங்க சொன்னதுக்கு பொது சொத்துக்கு சேதாரம் கைது பண்ணாங்க. இதோட தமாசுனாங்க, தேர்தல் அப்போ ஒரு 150 பேர் நீதிமன்றத்தில் சரணடைகிறோம், எங்களால பொது சொத்தை பாதுகாக்க முடியல, 1000 மனு கொடுத்துட்டோம். திருப்பூர் கலெக்டரும் திருப்பூரில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அலுவலரும் திருப்பூரில் இருக்கிற காவல்துறை அலுவலர் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு 150 பேர், 20 குழந்தைகள், 80 பெண்கள், மொத்தம் 150 பேர் சரணடைய போகிறோம். எங்கள் கோர்ட்டில் ஜட்ஜு கிட்ட, ஐயா நாங்கள் குற்றவாளி, எங்களுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் 51A வந்து உரிமை மட்டுமல்ல கடமையை சொல்லுது. கடமையில் வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, நீர்வளத்தை பாதுகாக்கிறது, பொது சொத்து பாதுகாக்கிறது கடமை. கண்ணு முன்னாடி எங்கள் சாலை வந்து பாழாகுது. இதனால தான் பாழாகுதுன்னு தெரியுது. இதை தடுக்காமல் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால நான் குற்றவாளி, என்னை பிடிச்சி ஜெயிலில் வைங்கன்ட்டு கைதாகிறதுக்கு 150 பேர் சரண்டராக போகிறோம். எல்லாரும் சரண்டர் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு 1000 போலீஸை கலெக்டர் போட்டு கோர்ட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன தமாசு என்ன இது? இந்த மனநிலையே புரியல தோழர். ஒரு கலெக்டரு ஒரு மக்களுக்கு சேவை செய்வதற்கு அங்கே வந்திருக்கிறாரு. அவர் அரசியல்வாதிக்கு என்ன சொல்றது, அவர் பின்னாடியில போயிட்டு இருக்கு. ஆமா, அங்க ஏன்னா எல்லா கல்குவாரிக்கு பின்னாடி மாறி இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அமைச்சருடைய பினாமி, எம்எல்ஏ பினாமி, அவங்க எல்லா கட்சியிலையும். நீங்க திருப்பூர்ல எடுத்தீங்கன்னா ஈஸ்வரசாமின்னு ஒரு எம்பி, அவரு குவாரிக்கார். இப்ப ஜெயராமச்சந்திரன் ஒரு ஜெயிச்சிருந்திருக்காரு அப்படி, திமுக எம்எல்ஏ. அவர் குவாரிக்கார் மட்டும் இல்ல, அவர் கிரஷர் போட்டிருக்காரு. போன எம்எல்ஏ வந்து 2018.
கிரஸ்டருக்கு 500 மீட்டர்ல வீடு இருக்கக்கூடாது. இவர் பஞ்சாயத்து தலைவராக இருக்கப்போ ஒரு வீடு அப்ரூவல் போட்டு கொடுக்குறாரு. 150 மீட்டர்ல வீடுங்க, 50 லட்ச ரூபா போட்ட வீடுங்க. அந்த வீட்டில் குடியிருக்க முடியல. அவங்க 2 கிலோமீட்டர் தள்ளி மலையாண்டிப்பட்டினம் சொல்லி அங்க போய் துங்காதிங்கிற வில்லேஜில் மலையாண்டிப்பட்டினம் ஊர்ல போய் குடியிருக்காங்க. செய்யறது யாரு? திமுகவினுடைய MP, MLA, அமைச்சர் சாமிநாதன், இப்படி எல்லாத்துக்கும் பினாமிகளா இவங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து திமுகவை சொன்ன பொழுது, நாங்கள் சொல்லும் பொழுது சொன்னோம்னா தோற்க வேண்டிய ஒரு பெரிய பட்டியல் போட்டோம். அந்த பட்டியலை யாராருன்னு கேட்டீங்கன்னா, இங்கே நமக்கு மதுரையில் எடுத்தால் மூர்த்தி குவாரிக்கார் தளபதி. இன்னைக்கு தளபதியுடைய குவாரியில் ஆய்வு. இன்னைக்கு இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிறேன். இது வந்து நாங்கள் போராட்டம் பண்ணி தளபதியுடைய குவாரி, அந்த ஊர் பேர் வந்து திருமங்கல கள்ளிக்குடி வட்டத்தில் திருமால்கிற வில்லேஜில் அவருடைய நிலத்தை நேராக அவர் பேரில் வந்தால் பிரச்சனைன்ட்டு அவர் மச்சனம் பேரில் சக்திவேல்கிற பேரில் குவாரி. இன்னைக்கு அந்த குவாரி வந்து ஆய்வுக்கு வந்து வந்திருக்காங்க. டவர் லைன் இருந்தால் 300 மீட்டர் இருக்கக்கூடாது, வெறும் 26 மீட்டருங்க டவர் லைனு. இன்னைக்கு அளவீடு பண்ணுறாங்க. அதே மாதிரி நீர்நிலை இருந்தால் 500 மீட்டர் இருக்கக்கூடாது, வெறும் 65 மீட்டர் நீர்நிலை இருக்குது. அது 360 ஏக்கர் பரப்புள்ள நீர்நிலை. குவாரி வச்சு எப்படிங்க அந்த நீர்நிலை தண்ணி இருக்கு? ஆறு செய்யறது அவர் மாவட்ட செயலாளர், முன்னாள் MLA எல்லாம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் குவாரிக்காரர், கரூர் விஜயபாஸ்கர் குவாரிக்காரர், எல்லாரும் எடப்பாடியா குவாரிக்காரர். இப்படி இவர் பிஜேபி நயினார் நாகேந்திரன் குவாரிக்காரர், அவருக்கு குவாரி பயன்பேரில் கல் குவாரி, அண்ணாமலையுடைய மச்சான் குவாரிக்காரர். இப்படி எல்லாம் குவாரிக்காரர் இருந்துக்கிட்டு மக்களை பூரா அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு நாம் சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளை ஸ்டெர்லைட்டுடைய நினைவு நாள். அந்த மக்களுடைய அதற்காக ஒரு ஸ்டெர்லைட் இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்காக 17 வயசு ஸ்லோலின் ஒரு இளம் தலைமுறை, இன்னைக்கு விஜய்க்கு வாக்களித்த பெரும்பாலானோர் முழுக்க இளைய தலைமுறை. இன்னைக்கு அந்த பொண்ணு இருந்து 25 வயசு ஆயிருக்கு. 17 வயதில் போலீஸ் துப்பாக்கி சூடு சுட்டு, எதுக்காக? ஊரில் காற்று சுத்தமாக இருக்கட்டு, நாங்கள் நல்லா காற்றை சுவாசிக்கணும், நாங்கள் நல்லா வாழணும், நோய் இல்லாமன்னு சொன்னதுக்காக ஸ்லோலின் தொடங்கி 16 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 16 பேர் படுகொலைக்கு தமிழக முதல்வர் நீதி வழங்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு முதல்வர் வந்து அந்த துப்பாக்கிச்சூடு நடந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு நேரில் போனவர், பாதிக்கப்பட்ட பல குடும்பத்தை இவர் அரசுகிட்ட சொல்லாமல் போய் சந்திச்சு பல்வேறு உதவிகள் பண்ணவர். அவருக்கு அதனுடைய வலி வேதனை எல்லாமே தெரியும். அந்த அடிப்படையில் பண்ணணும். உடனடியாக நம்பிக்கை, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தோத்ததற்கு, திமுக அரசு தோத்ததற்கு மிகப்பெரிய காரணங்களால் ஒன்று சொல்லப்படுவது, இங்கே முழுக்க ஒன்று அதிகாரிகள் ஆட்சி, இன்னொன்று அந்த கட்சியினுடைய மாஃபியாக்களுடைய ஆட்சி. இன்னைக்கு அந்த அடிப்படையில் தவறு செய்த அதிகாரிகள் மீது எந்த விதமான பாரபட்சம் காட்டாம அதற்கான நடவடிக்கை எடுங்க. குறிப்பாக கனிம வளத்துறைகளுக்கு கூடிய பெரும்பாலான AD மைன்ஸ் மேலே 70 லஞ்சம் பெற்றதை நேரடியாக கையங்களமாக பிடித்து 17B மெமோ சார்ஜியாக இருக்குது. ஒருத்தர் மேலே கூட நடவடிக்கை இல்லை. அதை எடுங்க. ஸ்டெர்லைட்டில் அங்கே இருக்கக்கூடிய இப்போ வந்து கபில்குமார் சரத்கர்லாம் வந்து உயர் பொறுப்பில் இருக்கார், அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுங்க. இன்னைக்கு வந்து பென்னிஸ் அவங்க அப்பா மகன் அவங்களுடைய படுகொலைக்கு ஒரு சின்ன நீதி கிடைச்சிருக்குது. அதை விட மிகப்பெரிய நீதி அது ஒரு தனிநபரை பண்ணினது, இது ஒரு சமூகத்தையே பண்ணியது. அதற்கான நீதியை தமிழக முதல்வர் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க சமூக செயல்பாட்டாளர்கள் பல இடங்களில் கனிம கொள்ளை மட்டுமல்ல ஊழலை வெளிக்கொண்டுவதற்காகவும் பலர் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில் சமூக செயல்பாட்டாளருக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஒன்றை வந்து இப்போ வந்து ஆணவ கொலைக்கு வந்து ஒரு சட்டத்தை இயற்றோன்னு கோரிக்கை வைக்கிற மாதிரி சமூக செயல்பாட்டாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை தமிழக முதல்வர் வந்து உடனடியாக நிறைவேற்றி நேற்று வந்தார். பெண்களுக்காக சிங்கப்பெண் திட்டம் சொல்லி கொண்டு வந்தாங்க. இது சமூக சொத்து. கனிம வளம் என்பது சமூக சொத்து மட்டுமல்ல. இன்னைக்கு இந்த கனிம வள கொள்ளையினால மிகப்பெரிய உடல் பாதிப்பு, குழந்தைகளுக்கு கூட சர்க்கரை நோய் வந்துட்டு இருக்குது. எங்கள் ஒரு குவாரிக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு நானும் கரூர் மாவட்ட டிஆர்ஓவும் ஒரு கருத்து கேட்பு கொடுக்க போகிறோம். அஞ்சகொண்டம்பட்டின்னு சொல்லி கரூர் மாவட்டத்தில் எட்ஜு ஒரு கிராமத்துக்கு 6 வயசு குழந்தைக்கு ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அரசு கட்டி கொடுத்த வீட்டில் இருக்கார். அந்த இடத்த சுற்றி 3-4 குவாரி, 2 கிரஷர், 2 எம்சர். 6 வயசு குழந்தைக்கு சர்க்கரை தூக்கிட்டு வந்து டேபிள் மேலே போடுறார். பாருங்கன்ட்டு கண்ணன் சொல்லி டிஆர்ஓ சார் கண்ணீர் விட்டார். என்ன பாவம் பண்ணார்? அவருக்கு சொந்த வீடு கூட அரசு கட்டி கொடுத்த வீட்டுக்கு மேலே, அந்த தொகுப்பு வீட்டுக்கு மேலே ஒரு சொந்த சின்ன
பாத்ரூம் போகிற கூட இடம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய குழந்தை அவங்க நீங்கள் கட்டி கொடுத்த இடத்துல இருந்ததுக்காகவே சர்க்கரை எதனால இந்த குவாரினால. அதனால் இதையெல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு நமக்கு வந்து எதிர்கால தலைமுறை வேண்டும். நிதியை பொறுத்தவரை இந்த கனிம வளத்தை முறைப்படுத்தணும். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், டாஸ்மாக் போல கனிம வளத்தையும் அரசே எல்லா குவாரிகளையும் அரசே ஏற்று நடத்தணும். அதற்கு பொறுப்பு வந்து அதிகாரிகள் வருவாங்க, அப்படியான முறைகளை வந்து நடத்தணும். இன்னொன்று வந்து என்னென்னா, நடந்த கனிம வள கொள்ளை மீது 30 ஆண்டுகளாக புதிய பொருளாதார கொள்கை வந்த பின்னாடி நடந்த கனிம கொள்ளை எல்லாத்தையும், ஏன்னா கனிம கொள்ளையில் கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லா சேட்டலைட் இமேஜ் இருக்குது. நீங்கள் கூகுள் இமேஜ் எடுத்திங்கன்னா 15 வருஷத்தில் 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அடுத்தது எப்படி இருக்குன்னு எல்லா ஃபிகரும் இருக்குது. நாங்களே எல்லா இடத்துலையும் எடுத்து கொடுக்குறோம். இப்போ நாங்கள் வந்து 575 கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுக கட்சியில் கலந்துருக்கிறேன். 575 கருத்து கேட்பு கூட்டம். 575 குவாரிக்கும் அனுமதி கொடுத்தது சட்டவிரோதம் என்பதை ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கோம். ஆனால் இதற்கு லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்கறதுக்குன்னு இங்கே சியான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. சியா என்று மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். அத்தனைக்கும் நேராக அதை வந்து குவாரி உரிமையாளர் சங்க தலைவரே சொல்கிறார், பொதுச் செயலாளர், எங்களுக்கு வந்து ஏக்கராவுக்கு வந்து 3 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா நாங்கள் லஞ்சமாக கொடுத்துருவோம். எங்களுக்கு எவ்வளவு விதிமீறல் இருந்தாலும் சியா அனுமதி கொடுத்துரு. எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் செல்வசேகர் என்ற ஏடி மைன்ஸ் குவாரிக்கு 3 லட்ச ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வாங்கி மாதம் மாதம் எங்கள் அமைச்சர் கொடுப்பாரு. 100 கோடி ரூபா அமைச்சருக்கு லஞ்ச பணமாக மட்டும் போகுது, அமைச்சருக்கு மட்டும். அவர் செல்வசேகரனும் ரொம்ப ஃபேமஸ் தான். ஆமாம். இப்படி நான் சொல்கிறது எதுவுமே ரகசியமாக முகிலன் ஏதோ கால்புணர்வு எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக சொல்கிறோம். தமிழக முதல்வர் இதற்காக ஒரு கமிஷன் போடணும். போட்டாருன்னா இந்த ஆதாரங்கள் பூரா வெளியே வரும். நீங்கள் என்னென்னவெல்லாம் திட்டங்களை, நலத்திட்டங்களை மக்களுக்கு செய்ய நினைக்கிறதெல்லாம் முடியாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுலேருந்து எடுத்தாலே போதும். இதை பண்ணினாலே நீங்கள் வந்து எல்லா துறைகளிலும் நீங்கள் வந்து பத்திரப்பதிவுத்துறை போனால் அது ஒன்று இருக்குது, டாஸ்மாகில் போனால் அது ஒன்று இருக்குது, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு வகையாக இருக்குது. நாங்கள் சொல்வது கனிம வளத்துறையை கவனம் கொண்டு முதல்வர் செயல்படுத்தினாலே, எங்களுடைய விருப்பம் கூட என்னன்னா, கனிம வளத்துறையை முதல்வரே கூட எடுத்துக்கிட்டு இப்போ கனிம வளத்துறை அமைச்சருக்கு மாற்றி அவர் ஒரு இளைஞர் வேற ஒரு துறை கொடுக்கலாம், கொடுத்துட்டு ஒன்று பண்ணினார்னா தமிழ்நாட்டினுடைய அவர் என்னென்ன விரும்பினாரோ அனைத்தையும் செய்ய முடியும். புதிய அரசு பதவியேற்றிருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் கடந்த ஆட்சிகளில் பூரா லஞ்சத்திலையும் ஊழல்லையும் அதிகாரவர்க்க அத்துமீறல்லையும் சட்டவிரோத செயல்பாட்டிலையும் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரங்கிற அடிப்படையிலும் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பதே கேள்விக்குறியாகி குடிநாயகம் என்பதே இல்லாமல் போய் வெறும் வாயில் வட சொல்றதுக்கு மட்டும் திமுக வந்து லஞ்சத்தை ஊழலை பற்றி பேசி அண்ணா திமுக பற்றி நான் இங்கே இந்த உங்கள் வழியை நான் சொல்கிறேன். திமுக பதவியேற்று ஒரு அண்ணா திமுக கார மேலே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இல்லை, கிடையாது. எஃப்ஐஆர் போடுறதுக்கே கோர்ட்டை போனாலும் போட மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. அப்போது 2 பேர், நீ பதவியில் இருந்தால் என்னைய கொள்ளையடி விட்டுக்கோ, நான் பதவியில் இருந்தால் உன்னைய கொள்ளையடி விட்டுக்கோ, நான் எதுக்கிற மாதிரி நடிச்சுக்கிறேன், எதுக்கிற மாதிரி நடிச்சுக்கிறேன். அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதெல்லாம் தான் வந்து சேர்ந்துருக்கு. நான் வந்து காங்கேயம் தொகுதி, எங்களுக்கு என்னுடைய ஊர் சென்னிமலை காங்கேயம் தொகுதி. எங்கள் தொகுதியில் அமைச்சர் இருந்தார். யார்? மூப்பே சாமிநாதன். அவர் 96லேருந்து சட்டமன்ற உறுப்பினர், பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், அமைச்சராக இருந்தார். தொகுதிக்குள்ளே ஓட்டு கேட்க வர முடியலைங்க. ஊருக்குள்ளே தெருவாக வந்தாருன்னா தெருவில் வந்து ஒரு தெருவில் 20 இடத்துல குழி இருக்குது. எத்தனை வருஷமா? 5 வருஷமா. ஒரு சைக்கிள் ஓட்ட முடியாது. நான் சைக்கிளில் தான் ஊரில் இருந்தால் போவேன். வீட்டில் வண்டியில் போவாங்க, வண்டியில் போக முடியாது, போயிட்டு வந்தால் இடுப்பு வலிக்கு. எத்தனை வருஷம்? அதாவது சாப்பிட்டோம்னா களி, நமக்கு உண்ணலும் கழித்தலும் இயல்பு. அது மாதிரி ஒரு குழியை தோண்டினீங்கன்னா மூடுறதுக்கு அதுக்கான எஸ்டிமேட் இருக்குது. அதை கூட செய்யாமல் திருடித்தீங்கன்னு 21 வருஷம் கமிஷன் வாங்குறா. இதை கூட செய்யாத அளவிற்கு நீங்கள் எல்லா ஊர்களிலையுமே இவர்கள் பூரா வலிச்சு இது மட்டும் இல்லை, சுரண்டி தின்னனுடைய விளைவு தான். மண்ணையும் கல்லையும் தின்னவை தான் ரொம்ப. மண்ணை, கல்லை, ஊரை, நகராட்சியை, பேரூராட்சியை, சிற்றூராட்சியை, மாநகராட்சியை, இவர்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே வாய் வச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பாடம். நாங்கள் சொல்வதில் தவறு இருந்தால் நீங்கள் பேசலாம். நாங்கள் வந்து நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போன்னு சொல்கிறோம், ஏதோ இல்லாதப்போ இருக்கிறப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ அவங்களையும் சொன்னோம். ஏன்னா எங்கள் பேரை சொல்லி முதல்வர் பல இடங்கள்லாம் ஓட்டு கேட்டார். தமிழக முதல்வர் அன்றைய முதல்வர் ஸ்டாலின் கரூரில் ஓட்டு கேட்டார், தூத்துக்குடியில் ஓட்டு கேட்டார், திருநெல்வேலியில் ஓட்டு கேட்டார். எங்களுடைய கூடங்குளத்தில் போராட்டத்தை சொல்லி, ஸ்டெர்லைட் போராட்டத்தை சொல்லி, கரூரில் மணல் கொள்ளையதை சொல்லி. நாம் சொல்வது என்னது? இந்த சமூகம் நல்லா இருக்கணும், அரசு நல்லா இருக்கணும், எதிர்கால தலைவர் நல்லா இருக்கணும்ட்டு. எனவே ஸ்டெர்லைட் இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடிய அனைத்து செயல்பாட்டாளர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும்.
ஜனநாயகம் இங்கே பூத்து குலுங்க வேண்டும். அநீதிக்கு எதிரான குரலை கொண்டு வருவதற்கு முதல்வர் தொடர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி முயற்சி எடுத்தார்கள் என்றால் எங்களை போன்றவருடைய உறுதுணை அவருக்கும் இருக்கும். நாங்கள் விரைவில் முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரியான பொருளாதார முறைகளை கையாளலான்ட்டு ஒரு தொகுப்பு பண்ணிட்டு இருக்கோம். விரைவில் பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கிறோம். அதற்கான தொகுப்போட முதல்வரை அனுமதி கேட்டு சந்திக்க இருக்கிறோம். உங்கள் முயற்சி வெற்றி பெறும் தோழர். ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.